சென்னை பெருநகரில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இடங்களில் கல்வி மற்றும் வருவாய் துறைகளை மாநகராட்சியோடு இணைக்காததால் அப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர். 5 ஆண்டுகளாகியும் அந்த பகுதிகள் இதுவரை இணைக்கப்படாதது ஏன்? சென்னை மாநகராட்சியின் விளக்கம் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். 2011ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியோடு திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள 9 நகராட்சிகள், 8 பேரூராட்சிகள், 25 கிராம பஞ்சாயத்துகள் இணைக்கப்பட்டன. அதன்படி 174 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சென்னை மாநகராட்சி 426 சதுர கிலோமீட்டராக விரிவடைந்தது. ஆனால் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் கல்வி மற்றும் வருவாய்த்துறைகள் மட்டும் இதுநாள் வரை சென்னை மாநகராட்சியுடன் இணைக்கப்படவில்லை. இதனால் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருவதாக சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கூறுகிறார்கள். மேலும் சென்னை மாநகராட்சியின் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் பழைய மாநகராட்சி பகுதிகளை காட்டிலும் கூடுதலாக வரி வசூலிக்கப்படுகிறது. குறிப்பாக வீட்டு வரி ஆலந்தூரில் 1 சதுர அடிக்கு ₹1.50 முதல் ₹6.15 வரையிலும், அம்பத்தூரில் 1 சதுர அடிக்கு ₹1.70 முதல் ₹3.38 வரையிலும், திருவொற்றியூரில் 1 சதுர அடிக்கு ₹4 எனவும் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் சென்னையின் மையப்பகுதிகளான சிந்தாதிரிப்பேட்டை மற்றும் வடசென்னை பகுதிகளில் சதுரடிக்கு 60 காசுகள், 80 காசுகள் என்கிற ரீதியிலும், போயஸ் கார்டன், கோபாலபுரம், பெசன்ட் நகர், அடையாறு, அண்ணா நகர் உள்ளிட்ட உயர்தர வருவாய் பிரிவினர் வசிக்கும் பகுதிகளில் ₹1.25 எனவும் வசூலிக்கப்படுகிறது. ஆகவே வரி வசூல் முறையில் நிலவும் இந்த ஏற்றத்தாழ்வை களைய வேண்டும் என்கிற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. சென்னையில் ₹1.10 டொமஸ்டிக் வரியாகவும், அம்பத்தூரில் ₹3.50 போட்டிருக்கின்றார்கள். இது அதிகப்படியான வரியாக எங்கள் அம்பத்தூர் மக்களுக்கு தெரிகின்ற காரணத்தினால், அதே போன்று வணிக வரியும் அங்கே சென்னையில் ₹3.50 போட்டிருக்காங்க. எங்களுக்கு ₹9.99. கடந்த 5 ஆண்டுகளாக இவ்வீட்டு வரியை குறைக்க வேண்டும் என்பதற்கு பல முறை வலியுறுத்தியும் கூட இந்த அரசும் சென்னை மாநகராட்சியும் விரிவாக செய்யப்பட்டுள்ள பகுதியில் உள்ள வீட்டு வரியை குறைக்கவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், அதிகபட்சமாக ஆலந்தூர் நகராட்சியில் ₹6.50 அம்பத்தூர் மண்டலத்தில் ₹3.38 மாதவரம் மண்டலத்தில் ₹3.98 இன்றைக்கு விரிவாக செய்யப்பட்டுள்ள வீட்டு வரி எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இதுபோன்று விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் கல்வித்துறையை இணைக்காததால் மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைப்பதில்லை என கூறுகின்றனர் கல்வியாளர்கள். இலவசங்களாக மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய பல்வேறு கல்வியல் செயல்பாட்டிற்கான பொருட்கள், அப்புறம் காலை உணவு சில பகுதிகளில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாலையில் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அவர்கள் கூடுதல் நேரம் படிக்கிறாங்கன்னா அவர்களுக்கான உணவு கொடுக்கப்படுது. ஸோ இது அத்தனையும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது மாநகராட்சி விரிவடைந்த அம்பத்தூர் போன்ற பகுதிகள் இந்த பள்ளிக்கல்வித்துறை கீழே வரணும். அது வரலைன்னு சொன்னால் அது மாணவர்களுடைய கற்றல் செயல்பாட்டுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது, சீரான வரி வசூல் தொடர்பாக ஐவர் குழுவின் அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அரசாணைக்காக காத்திருப்பதாகவும், கல்வித்துறையை பொறுத்தவரை தமிழக அரசின் பதிலை எதிர்நோக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் வருவாய்த்துறையை இணைக்கும் பட்சத்தில் சீரான வரி வசூலிக்கப்படுவதோடு மாநகராட்சிக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல கல்வித்துறை இணைக்கும் பட்சத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைப்பதுடன் மாநகராட்சி பள்ளிகளின் தேர்ச்சி விகிதமும் உயரும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் மணிகண்டன்.